சார், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கடன்களை வந்து திமுக அரசு வாங்கியிருக்கதா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் 5,00,000 கோடி கடன், திமுக ஆட்சி காலத்தில் 5,00,000 கோடி கடன், 10,00,000 கோடி கடன். திமுக அதிமுக 2 அமைச்சர்களுமே முதலமைச்சர் உட்பட, அப்போது எடப்பாடி, இப்போ ஸ்டாலின், அப்போ அதே அதிகாரிகள், பழைய அதிகாரிகள், நகராட்சி துறையில் கமிஷனர் பிரகாஷ் ஐஏஎஸ், அதே போல் கார்த்திகேயன் ஐஏஎஸ், இப்படி பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பல திட்டங்களை, நடக்காத திட்டங்களை போட்டு அரசு பணத்தை 10% கமிஷனாக ஐஏஎஸ் அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு மீதி தொகையை அரசியல்வாதிக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அந்த 10,00,000 கோடி கடன். இதை பற்றி மக்களுக்கு எந்த அறிவும் இல்லை. மக்களை பற்றி யாரும் கவலைப்படுவதே இல்லை. உலக வங்கி கொடுத்த 1,50,000 லட்சம் கோடியை அப்படியே துபாய் வங்கிக்கு மாற்றிட்டார் போன ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி. 250 கேஸு நிலுவையில் இருக்குது. அந்த 250 கேஸு இந்த திமுக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.